கேரள மாநிலம் வயநாட்டில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சிறார்களுக்கு மன அழுத்தத்தை நீக்கும் நடவடிக்கையை தன்னார்வலர்கள் மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கக்கூடிய செய்தியாளர் சுதீஷிடம் நாம் கேட்கலாம். சுதீஷ், வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவினால எல்லாருமே மனச்சோர்வு நிச்சயமா அடைஞ்சிருப்பாங்க. அதுல குழந்தைகள் குறிப்பாக அவர்களுக்கு மனச்சோர்வை போக்குவதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்றாங்க? விக்னேஷ், அதாவது நிலச்சரிவு விபத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரியவங்களே கூட அந்த இதில் வருத்தம் மனவேதனையில் இருக்காங்க. மனவேதனை மட்டும் இல்லாமல் அந்த விபத்து என்பது ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. அந்த இதிலிருந்து பெரியவங்களே இப்போ வரைக்கும் அதிலிருந்து வெளியில் வர முடியல. இந்த நிலையில குழந்தைகளோட நிலைமை பாத்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அவங்க என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க கூட அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு. நேத்து வரைக்கும் விளையாடிட்டு இருந்த ஒரு குடியிருப்பு பகுதி, அவங்க விளையாடிட்டு இருந்த ஒரு பகுதி, வீடு, விளையாட்டு மைதானம் எதுவுமே இப்ப அவங்க கண்ணு முன்னாடி இல்ல. ஒரு முகாம்ல ஒரு அறைக்குள்ள இப்ப வரைக்கும் அவங்க இருக்காங்க. இன்னைக்குதான் அந்த அறையில இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் ஒரு 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட மனநிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட சக நண்பர்களோட அவங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீட்டு பகுதியில மைதானத்துல விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. பள்ளிகளுக்கு போயிட்டு பள்ளியில விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த சூழலுமே இப்ப அவங்களுக்கு மாறி இருக்கு. அது ஒரு அறைக்குள்ள இருந்து நண்பர்களை பார்க்க முடியாம, அந்த இடத்த பார்க்க முடியாம ஒரு மனநிலையில இருக்காங்க. அவங்கள அந்த மனநிலையில இருந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இப்போ அவங்க அறையில இருந்து அவங்கள வெளியில கூப்பிட்டு அந்த வராண்டாவில் அவங்களுக்கான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை ஒன்னா உட்கார வச்சு அவங்கள பாட வைக்கிறாங்க. ஒரு பாட்டு போட்டு அவங்கள நடனமாட வைக்கிறாங்க. அப்போ அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில தான் தன்னார்வலர்களும் அந்த கல்லூரி மாணவிகளும் இணைஞ்சு இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதுல குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு அவங்களோட திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டுறாங்க. சக நண்பர்களோட அவங்க கலந்து பேசிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த பெரியவங்க இன்னும் அதுல இருந்து அதை உணர்ந்தவங்க, அதை ரொம்பவே உணர்ந்தவங்க, அதுல இருந்து இன்னும் வெளியில வராட்டியும் கூட இது மாதிரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது குழந்தைங்க அதுல இருந்து ரொம்ப ஈஸியா அதுல வெளியில வந்துட முடியும். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க இப்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல இருக்கிற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது விக்னேஷ்.